அப்படியே இருங்க ரெடி அப்படியே இருங்க ரெடி சூப்பர் பா வெயில் இல்லாம வந்துச்சு சூப்பர் ஒன் மோர் ஓகே அப்படியே வீடியோ கவர் ஆகுது சூப்பரா வந்துச்சு நல்ல போட்டோ அப்படியே இருங்க வீடியோ கவர் ஆகுது வெயிட் பண்ணுங்க இருங்க வீடியோ ரைட் அதெல்லாம் கரெக்டாமா எல்லா ஆட்ட போடுவீங்க எனக்கு தெரியும் 91 பேட்ச் ஹேப்பி 81 பேட்ச் 81 ஓகே 1 2 3 சொல்லுங்க கை சொல்லுங்க கவனிங்க அல்ல கை இப்படி வச்சுங்க 2 3 என்ன கச்சாமச்சா உன்னோட சொல்லுங்க எல்லாம் ஒரே சவுண்ட் வரணும் 3 பண்ணவும் ஒரே சவுண்டா வரணும் ஓகேவா சொல்லுங்க எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுங்க ரெடி 1 ஓகேவா 81 பேட்ச் என்ன பண்றது மேலே ஏறுங்க ஹாப்பி ரீயூனியன் 81 பேட்ச் ஹாப்பி ரீயூனியன் 81 பேட்ச் 1 2 3 சொல்லும்போது நீங்க சொன்னா போதும் அவங்க ரெண்டு பேர் புதுசா வந்துடும் அவங்க ஸ்பெஷல் போட்டோ எடுக்கிறோம் கவலைப்படாதீங்க எடுத்துறோம் ஓகேங்களா இப்போ வைட் வைக்கும்போது சொல்ல 1 2 3 இதுமா சொல்லுங்க நான் வைட் இல்ல ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்க இவங்கள ரெண்டு பேரும் வெயில வந்துச்சுல அது ஓட்ட கொஞ்சம் சரி சொல்லுங்க வைட் வச்சுங்க ரெடி மடா ரெடி 1 2 3 சூப்பர் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படியே இருங்க ஒன் மோர் ரெடி ஒன் மோர் ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் அப்படியே இருங்க ரெடி யாரும் ஸ்மைலிங் இல்ல நேரா பாருங்க லாஸ்ட் டேக் அப்படியே இருங்க ஃப்ளவர் வதான் இல்ல ஃப்ளவர் தனியா கொடுத்துறலாம் அப்படியே சரி சூப்பரா வந்துச்சுமா போட்டோ பைக்ல வெயில வந்தா வந்து ரங்காங்க வீட்டுக்காரங்க Thank you sir and group ரங்கனா எல்லாருக்கும் thank you எல்லாருக்குமே இருக்கு
ஆளுதான் நல்லா பேசுங்க. ஆளுதான் வணக்கங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். மதுரைக்காரங்க சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காலமுகமோ எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கோம். மதுரைக்காரங்க சார்பாக எல்லாரும் வாங்கிக்கோங்க. எல்லாரும் வாங்கிக்கோங்க. மதுரை காலமுகமோ லலிதா கொடுப்பாது. லலிதா தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியா வாங்குங்க. எல்லாருக்கும் உண்டு. கொஞ்சம் சத்தம் போடாதீங்கப்பா. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இது எல்லாருக்கும் ஒரு நல்ல தருணம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை போட்டதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த உங்கள் அமைப்பாளர்கள் ரங்கநாயகி, சுனிதா, ஆனால் இவர்களுக்கு அத்தனை இயக்குனர் திரு டொமினிக் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பொதுவாகவே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆணின் ஆனால் இந்த பெண்ணின் வெற்றி முழுமையாக வந்து இயக்கியவர் ஐயா டொமினிக் அவர்களுக்கு எங்கள் நன்றி செய்கின்ற வரையாக நான் ஒரு சிறு அன்பளிப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எல்லாரும் தவிர்த்து ஐயா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன். நமது குழு கேப்டன் ஆர்கனைசர் நீ பார்த்துல வாங்க. மல்லிகா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தது இவர்கள் கூட இருந்து ஒத்துழைத்த அன்பு சகோதரிகள் ரங்கநாயகி அந்த சுகுணா அவர்களுக்கும் ஒரு சிறிய அன்பளிப்பு. இங்க பாருங்க வாங்க வாங்க. நன்றி நன்றி நன்றி. அறிவினும் அறிந்து மாநிலராய் பிறத்தலிருந்து அதனையும் அறிந்து தூண் கூறுவது செவிலின்றி பிறத்தலிருந்து என்பது பழமொழி. மகளிராய் பிறத்தலிருந்து அறிவினும் அறிவும் என்பது புதுமொழி, நம்மொழி. பெண்களாய் பிறந்ததற்கு பெண்மை கொள்வோம், பெண்மையை காப்போம். நமது சகோதரர் போட்டுக் கொள்ளக்கூடாது. ஏன்னா உடல் உணர்ப்பு
முக்கியமானது கண். அது மாதிரி கணவர் நன்றாக அமைந்தால் தான் வாழ்க்கை நன்றாக அமையும். அடுத்து வந்து பண்ணிருக்க முடியாது. அதனால இங்க கூடியிருக்கும் தோழியர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் அவர்கள் வாரிசுகளும் எல்லா வளமும் பட்டு மதுரை மீனாட்சி அம்மனின் துணையோடும் அல்லா இயேசுநாதர் துணையோடு வாழ்வாங்க வாழ வாழ்த்துகிறேன். அடுத்து நமது தோழிகளை அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்று கூட்டி நம்மை மகிழ்விக்க செய்த தோழி மல்லிகா மற்றும் அவரது கணவர் நமது அன்பு சகோதரரையும் அவர் சொன்னது மாதிரி அவர் எங்க மாவட்டத்துக்காரு அதனால ஆகியோருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக்கிறோம். தாய்மார்களுக்கு நன்றி சொல்ல முடியாது, நன்றி என்ற ஒரு வார்த்தையில் அவர்களுக்கு சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் நன்றி என்பது நமது தமிழரின் மரபு. அந்த மரபுக்கு நம்ம தோழி மலையாவுக்கும் அவரது கணவருக்கும் போற்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாருக்கும் நம்ம ஆர்கனைசருக்கும் பொன்னாடை போட்டப்படுகிறது. இந்த பொன்னாடை வந்து நமது அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிப்பதாக போட்டுக் கொள்கிறேன். அடுத்து இதை நமது மல்லியாவிற்கு மன்று சுகுணா ரங்கநாயகி அவர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு சிலையை பரிசாக அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க பாருங்க மேடம். சார் பிடிங்க. சார் வாங்க. சார் வரட்டு. ரெடி. இங்க பாருங்க மேடம், இங்க பாருங்க மேடம். ஓகே. ஒரு 2 பேரோ 3 பேரோ போக வேண்டியது. எல்லாரும் வந்து முடியவங்க படிக்கட்டை ஏறி போங்க. மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு அங்கே போய் வெயிட் பண்ணுங்க. சேர்ஸ் வரும். ரெடி 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 ரெடி. ரெடி ரெடி. அம்மா நேரா பாருங்க, நேரா பாருங்க. போட்டோ எடுக்கும்போது பேசாதீங்க. ரெடி. சரி, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஓகே. ரெடி. ரெடி. அடுத்து எங்களை எடுத்துருங்க சார். அதே கண்ணாடி வளரு. ரெடி. ரெடி. அப்படியே இருக்கு மேடம், அப்படியே அப்படியே வீடியோ கவர் அப்படியே இருங்க.
மேடம் நேராக பாருங்க மேடம். ரெடி? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஆ ரெடி ரெடி. ஒன் மோர். அப்படியே வீடியோ கவர் ஆகுது. மல்லிகா அவர்கள் வரவேற்பு கொடுக்கும்படியாக கைத்தட்டவும். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். தயவு செய்து எல்லாரும் அமைதி காப்பு. அகத்தாய் வாழ்க்கை கொடுத்துவிட்டோம். இப்பொழுது நாம் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய 1981 தோழிகள் மறைந்தவர்களுக்காக ஒரு நிமிடம் அவங்களுக்கு செலுத்தபடி உலகிலும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து அனைவரும் அமரவும். இங்கு கூடியிருக்கும் நமது தோழிகள் அனைவருக்கும் வாழ்த்துறையும் வரவேற்புரையும் நமது சார் அவர்கள் வழங்குவார்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை நற்காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க இருக்கின்றேன். கிடைக்குதாமான பேசுறது கிடைக்குதா? 1981 முதன்மை காவலர்கள் மேற்கூடுகை என்பது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மகத்தான ஒரு சாதனை. அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே சந்தோஷம் எங்களை கைதட்டதுக்காக முக்கிய மகிழ்ச்சி. நம்ம 2020 இதே மாதிரி வேலூர் காவலர் பயிற்சி பள்ளியில் இதே மாதிரி ஒரு நிகழ்வை ஆரம்பித்தோம். அந்த நேரம் வந்து சீஃப் கெஸ்டாக நம்ம திலகவதி அம்மையார் வரவேற்றிருந்தோம். தற்பொழுது திருச்சி மாநகர கமிஷனராக இருக்கக்கூடிய காமெடி இங்கே டிஐஜி இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது கண்டிப்பாக அவசியம் நான் வந்துடுறேன்ப்பா, இது என்னை திரும்ப கூப்பிட வேண்டாம், நீங்கள் வரவே வேண்டாம், நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க. அதேமாதிரி அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. உங்களை மிகவும் மகிழ்ச்சியோடு அதை இது பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதை நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு வருடமும் இங்கே இருக்கிறவங்க அந்தந்த இடத்துல அப்பப்போ ஒரு மினி கெட்டுவது நடத்திக்கிறாங்க. இப்போ வந்து 45வது வருடம் முடிந்து 46வது வருடத்தில் தொடக்கத்தில் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நேரம் கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் பேசிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நான் யாரும் ஒன்றும்
மனசுக்குள்ள எதுவும் திட்டிட்டு இருக்காதீங்க. சில நிமிடங்கள் நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த ஆண்டு, இந்த பிப்ரவரி ஆண்டு தான் நீங்கள் வந்து 11ஆம் தேதி நீங்கள் டிஆர்எஸ் நுழைந்த நாள் இல்லைங்களா? தமிழ்நாட்டில் நீங்கள் பல பேர் இங்கே எப்படி இருந்திருப்பீங்களோ அந்த இன்னைக்கு பார்க்கும்போது பயமா இருக்குது. ஆனால் அன்னைக்கு நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அன்னைக்கு நீங்கள் ட்ரெஸ் கோட் அன்னைக்கு மாதிரி இப்படி கிடையாது. அன்னைக்கு எல்லாமே மேக்சிமம் பாவாடை தாவணி இந்த மாதிரி வந்துருப்பீங்க. சில பேர் சாரியில் வந்திருப்பீங்க, பிஆர்எஸ்ல வந்திருப்பீங்க. அன்னைக்கு பிஆர்எஸ் என்ன பாட்டு வச்சோ அது தெரியாது. வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் வந்திருக்கீங்க. மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாள் இந்த பிப்ரவரி மாதத்தை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். 833 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய வருடம் தான் இந்த பிப்ரவரி மாதம். இந்த வருஷம் கேலண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா 4 சண்டே வரும். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 4 மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 4 நாட்கள் எல்லாமே சேர்த்து வரும். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா லீப் இயர் வரும். லீப் இயரில் 27 நாள் 28 நாட்கள் தான் வரும். ஆனால் இந்த தடவை 28 நாள். ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 4 சண்டே 4 மண்டே ஆரம்பித்து முடிகிற ஒரு இதில் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதத்துக்கு மட்டும் இந்த மாதத்தில் தான் நீங்கள் பிஆர்எஸ்ல நுழைந்தீங்க. உங்களுக்கு பிஆர்எஸ் நுழைவதற்கு உங்களுக்கு அடிப்படையாக ஏற்பாடு செய்து கொடுத்தவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அவர் பார்க்கும்போது நமக்கு எம்ஜிஆர் வந்துட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பாசிங் அவுட் பரேட் நம்ம நேதா ஸ்டேடியம் நடக்கும்போது அவர் வந்து அன்னைக்கு உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறாரு. அதோட இது பண்ணல. இன்னைக்கு காவல்துறை நீங்கள் நுழைந்த பிறகு உங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய பொறாமை வந்தது. என்ன காரணம்? என்னடா இவங்க மட்டும் கிரேட் 1 வர்றாங்க, நாங்கள்தான் கிரேட் 2 எடுத்து பராது பார்த்துருக்கோம், இவங்க மட்டும் எடுத்தோடனே கிரேட் 1 அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த இதை ஏற்படுத்தி கொடுத்தவர் மாற்றும்போது அவங்க ஏற்பாடு பண்ணுறதுனால நீங்கள் நிற்க இந்த அளவுக்கு வந்து நிற்கிறீங்க. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ரெண்டாவது சின்ன ஒரு வேண்டுகோள். அப்போ தினபதி அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாரும் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. பாசிங் அவுட் பரேட்ல வந்து மேடம் நிற்கும் போது சிஎம் சார் சொன்னாங்களா, என் வண்டியிலே நீங்கள் ஏறிக்கீங்கம்மான்னு சொல்லிட்டு மேடத்தை ஏற்றிட்டாங்க. கிட்டத்தில் இருந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் அழகாக பேசினாங்க. விளக்கை ஏற்றுக்கிற பொண்ணுங்களை வச்சு 1000 துப்பாக்கிகளை வச்சு இவ்வளோ பெரிய வீராங்கனைக்கு தயார் பண்ணிட்டு நீ பெரிய வீராங்கனைவான்னு சொன்னாங்களாம் எம்ஜிஆர். இப்போ அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, உங்களுக்கு அந்த நேரம் பயிற்சி கல்லூரி முதல்வராக இருந்தார் திலகவதி அம்மா. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியல, சொல்ல வேண்டியதில்லை. திலகவதி அம்மையார் பற்றி எனக்கு நல்லா பழக்கம். நான் நல்லா பேசியிருக்கேன். எனக்குன்னா நான் வந்து அவங்களோட ட்ரைனிங் கிடையாது. நாங்கள் 87 ட்ரைனிங் எடுக்கும்போது கூட அவங்கள பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க, கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. ஆனால் என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் போயிட்டு அவங்க ஆர்வம் பண்ணிட்டு கூப்பிடும்போது
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பேசும்போது மேடம் நீங்கள் வந்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு. ஆனால் அவருடைய உடல்நிலை அவர்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. அவர்களால் நடக்க முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்காங்க. மாண்புமிகு லால்குடி அம்மா இருக்காங்க, மாண்புமிகு மீனாகுமாரி அம்மா, கன்னியாகுமரி அம்மாவும் மீனாகுமாரி அம்மாவும் அவங்க ஒரு டான்ஸ் போட்டுகிட்டே தான் போவாங்க, டான்ஸ் போட்டுகிட்டே தான் வருவாங்க. எப்படி அது நமக்கு வேண்டாம். இருக்கும் அங்கே வந்து அவங்களால இப்போ தற்சமயம் வந்து சொல்ல முடியல. நாங்கள் அப்படி கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் கூட நல்லா இருக்கு, ஆனால் அவங்களால சரியாக பேசக்கூட முடியல. அதனால என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, சென்னையிலிருந்து வந்திருக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்ட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மினி கெட்டுகளை போட்டு அவங்கள அந்த பக்கத்துலேயே வடசரமாக்கும். அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய இருக்கக்கூடிய வீடு வந்து வடசரமாக்கும். அந்த பகுதியிலேயே அசோக் நகர்லையோ இங்கே போட்டு கூட நீங்கள் ஒரு தடவை சின்ன நிகழ்ச்சி நடத்தி அவங்கள கூப்பிடலாம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுனதுலேருந்து எல்லாமே இது பண்ணது. அந்த நேரம் வந்து திலகவதி ஐபிஎஸ் வந்து உள்ள நுழையும் போது எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்களை எதிர்கொண்டார்கள் தெரியல. நாங்கள் நிறைய கேட்டுக்கொண்டோம். ஏன்னா அவங்க இந்த டைம் ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்டர்ட் இன் வெள்ளூர் சப் டிவிஷன். அந்த நேரம் இருந்தாங்க. அது வேறு. ஆனால் கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி பண்ணி முதல்வராக இருக்கணும்னு சொல்லி அவங்களை நியமிச்சு அவங்க மூலம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நிறைய இதில் வந்திருக்கிறீங்க. அவர் வழியில் வந்திருக்கிற நீங்கள் இன்னும் சிறப்பாக சீரும் சிறப்பாக நல்லா இருக்கணும். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதை தான் நான் சொல்ல வருகிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சில இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் நான் பேசிடலாம்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட எப்படியா, அதாவது அந்த அம்மாவுக்கு என்னென்னா பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், இப்படி வரணும், உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் சொல்லக்கூடிய எஸ்ன்னு ஒரு பாயிண்ட், அது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கோம், வாட்ஸ்அப்பில் வந்திருக்கோம், யூடியூப்பில் வந்திருக்கோம். எஸ்ங்கிற பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஸ் வந்து சுகர். எஸ்ல வந்து சுகரை வந்து நீங்கள் முக்கால்வாசி நீங்கள் குறைச்சிடணும். முக்கால்வாசி நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. சொல்லக்கூடிய அந்த சுகரை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு லைஃபுக்கு நல்லா இருக்கும். இது நிறைய பேர் நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கடுத்து நீங்கள் குறைக்க வேண்டிய எஸ் வந்து சால்ட், உப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜனவாக்கா இருக்காங்க, மதுரை அக்கா. அவங்க எங்களுக்கு ஜனவாக்கா தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நானும் மதுரையில் படித்தது தான். அமெரிக்கன் காலேஜ்லையும் அவங்க மதுரை காலேஜ் யூனிவர்சிட்டிலையும் முடிச்சுட்டு வந்தது தான். கொஞ்சம் இதில் பொங்கலில் கொஞ்சம் இதாகி போச்சு. நாங்கள் சாப்பிட்டு காமி நீங்கள் உப்பு அதிகமாக பண்ணாதாமா கஷ்டம் உங்களுக்கு. உப்புட்டு உடனே நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். உப்பு குறைச்சிக்கிங்க. பாதி இடம் உப்பு நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் பார்ட் அப்படின்னு நல்லது. சரியாமா காரணமாட்டமா காரணப்பட்டு கலைச்சிருக்கிறப்பா நான் சொன்னது சரியா? உப்பு நீங்கள் பாதியாக குறைச்சிட்டிங்கன்னா அவங்க முடியாதுன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா நான் ட்ரைனிங் வரும்போது வேண்டாம்பட் கூப்பிட்டுருப்பாங்க. எப்போ அதுக்காக தான் சொல்கிறேன். முடியாததான் எனக்கு தெரியும். சால்ட்டை நீங்கள் பாதி இடம் நீங்கள் குறைச்சிக்க வேண்டியது உங்களுடைய இது இருக்குது. இப்போ சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது, 3வது பாயிண்ட். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நீங்கள் தூக்கி எறியணும். ஸ்ட்ரெஸ்ஸுன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடத்துக்கு முதல்ல எனக்கு சொல்லும்போது நாங்கள் போக மாட்டோம். போயிட்டாலும் உடனே அதை யாரும் இருக்க மாட்டாங்க. பல பிரச்சனைகள் இருக்கு. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் நீங்கள் சந்திக்காதது கிடையாது. எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே நீங்கள் தூக்கி எறிங்க. ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் எடுக்கவே கூடாது. 3வது ஸ்ட்ரெஸ். 4வது ஒரு சொல்லக்கூடிய எஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது, ஆனால் 2வது பாயிண்ட்ல வரும். அது வந்து ஸ்மோக்கிங். கட்டிங் இல்லாமல் இருக்க முடியாது பண்ணாதீங்க. தயவுசெய்து காசு மாதத்துக்கு 12 மணிலேருந்து மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் பார்த்துங்க. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இருக்கவே கூடாது. இந்த எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்னால் வரக்கூடியது. அது உங்களுடைய தோழிகள் மற்ற குடும்பத்திற்கு எல்லாருக்கும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி தனியாக சொல்லணும். உங்களுக்கு அது இருக்கவே கூடாது அப்படின்னு. அடுத்த எஸ் என்ன தெரியுமா? அடுத்த எஸ் கடைசியாக வாங்க. அது ஸ்மைல் வந்து கடைசியாக வருங்க. அடுத்த எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப். நீங்கள் நல்லா ஸ்லீப், நல்லா தூங்கணும். அதாவது சொல்லக்கூடாது இறந்த நாள் வந்து பட்டா தூங்க முடியல, அந்த பிரச்சனை இங்கே கைவலி, கால்வலி எல்லா வழியும் இருக்கத்தான் செய்யும். காலங்கள் வர வர, முதுமைகள் வர வர எல்லாமே வரும். ஆனால் அமைதியாக படுத்து நீங்கள் தூங்கணும்.
ஒரு குறைந்தபட்சம் 6 மணியிலிருந்து 8 மணி நேரம் வரை நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அருமையாக உடல் உற்சாகம் கிடைக்கும். உள்ள உங்களுக்கு அனைத்து பாகங்களும் நல்ல முறையில் வேலை செய்யும். அதனால் அந்த ஸ்லீப்பை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து என்னமா சொன்னீங்க? அப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறம் எதுமா சுகரை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலே போதும். சுகரை நீங்கள் எடுத்து அதுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா ஸ்வெட் மீன்ஸ் வேர்க்குதுன்னு அர்த்தம். அதில் வந்துடும் ஸ்வெட்டிங் எப்படி வரும்? வெளியில் நின்னீங்கனாலே வரும். கொஞ்சம் நடக்கணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நடக்கிறீங்களா, ஓடுறீங்களா? கிடையாது. அது தயவு செய்து இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல மதுரம் சொல்லி உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பாட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ எங்களுக்கு என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா அவங்க பாடுவார் கலைவாளர். இன்னைக்கு உங்களுக்கு இட்லி வந்துடும், மாவாட்டி வந்துடும், எல்லாம் வந்துடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் இல்லாத வீடு கிடையாது, மிக்சி இல்லாத வீடு கிடையாது. ஆர்டர் பண்ணால் உடனே வந்துட்டு சொமேட்டோ வந்து எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த செகண்ட் 5 நிமிஷத்துல எல்லாமே சேர்ந்துருது. அதனால உங்களுக்கு ஸ்வெட்டிங்கிற பேச்சு கிடையாது. முதல்ல துணி துவைப்பீங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த பேச்சே கிடையாது. அதான் இருக்கு. ஸ்வெட்டிங் கண்டிப்பாக வரணும். ஸ்வெட்டிங் வரணும் அப்படின்னா வீட்டை பெருக்கணும், வெளியே கோலம் போடணும். வெளியே பெருக்கி இது பண்ணுறது அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் நீங்கள் யாருமே நம்ம செய்கிறது இல்லை. அந்த ஸ்வெட்டிங் கண்டிப்பாக வந்ததுன்னா உங்கள் அனைவருக்கும் நல்லா இருக்கு. இது வந்து 6வது எஸ். இதை மட்டும் நல்லா கவனிச்சுங்க. கடைசி எஸ் தான் எஸ் ஸ்மைல். அந்த ஸ்மைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிக்கணும், உள் சிரிப்போடு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே பெருசுப்படுத்தக்கூடாது. நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, பார்த்தீங்கன்னா கூட முதல் நாள் பார்க்குறீங்க, 2வது நாள் பார்க்குறீங்க, ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படி போட்டு போங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எல்லாரும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அப்புறம் 2வது நாள் அவங்களே பார்த்துட்டு பரவாயில்ல, நேற்று போய் பார்த்து கேட்குறாங்க எப்படி இருக்காங்க. ஸோ நானும் இப்போ பார்க்கும்போது முருகன் என்ற ரமேஷ் வாக்கிங் போவோம். அவர் சிஎம்சியில் வேலை செய்வார். நான் சொன்னதுனால வந்துருக்கிறாங்க. நாங்கள் வாக்கிங் போவோம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், போகும்போது எல்லாரையும் பார்த்துட்டு ஸ்மைல் பேசிட்டு போவார். ஆனால் என்னப்பா இது ஒரு தொலை தாங்க முடியல, போட்டோ அதுக்காக ஸ்மைல் போகிற வரணும் பார்த்துட்டு எப்பா நல்ல தப்பிச்சு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப்கிட்ட வந்து சொன்னார், லட்சுமி அம்மா அவங்க சேம் சிஸ்டர், எப்பா நல்ல வேலைமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கேயும் தொல்லை இல்லாமல் வந்தாலும் சரி. ஸ்மைல் சொன்னீங்கனாலே போதும். ஸ்மைல் பண்ணுறதுல என்னென்னா பார்த்தீங்கன்னா சரி பேசுங்க, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்களுக்கே ஒரு எண்ணம், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். பரவாயில்லையே நம்ம பார்த்து நல்லா பேசுகிறாங்களே, நல்லா இது பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ரேங்கில் இருக்கிறாரு, அமைதியான நம்மகிட்ட நல்லா பேசுகிறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை வரவேற்பதற்கு நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்கள். அது மிகவும் நல்லது. ஸ்மைல் தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான உற்சாகத்தை வரும். இந்த 7 எஸ் மட்டும் இல்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு ஒரு நன்றி கூறிவிட்டு அன்றைய காலை பொழுதை நீங்கள் ஆரம்பிங்க. எண்ணங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். எப்போவுமே நேர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. வாழ்க்கை முழுவதும் நல்லபடியாகவே போகும். நல்லதே நினைக்க நல்லதே நடக்கும். அதே மாதிரி அந்த இரவு தூக்கம் போகும்போது கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லிட்டு எனக்கு நல்லபடியாக கொடுத்துருக்கிறீங்க, அது போதும், நாளைக்கு நல்ல தினம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெளிவாக முடிஞ்சு போயிடும். நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு வரும். ஆகவே இது நான் சொல்லணும்னு நினச்சதே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ நேர் பாப்பா வச்சுருப்பாங்க. நான் தான் 10 வருஷம் 12 வருஷம் கண்டிஷன் வாங்கி கொடுத்தேன் காஞ்சிபுரத்தில் அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் மீண்டும் சொல்கிறேன். நான் அவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் உதவி சொல்கிறேன். இதில் வந்து நான் பெருமைக்காக நான் எதுவுமே சொல்கிறேன். எங்களுக்கு உதவி செய்தவர்கள் வந்து இந்த 81 பேசணும். நான் வந்து எஸ்ஐயா வந்து டைரக்ட் எஸ்ஐயா 87ல் ரெக்ரூட்மெண்ட் வந்தோம். நாங்கள் 87ல் சென்னை பிடிக்கு வந்து எங்களோட நாங்கள் 292 பேர் சென்னை அசோக் நகர் எடுத்தோம். 333 பேர் வந்து நெல்லூர் நீங்கள் எடுத்த பிஆர்எஸ்ல தான் அவங்களும் எடுத்தாங்க எங்களோட பேச்சுலர்ஸ். நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் பேச்சில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எஸ்ஐயாவே இதுவாகிட்டாங்க, சில பேர் வந்து பாதியிலே இதுவாகி போனவங்க இருக்கிறாங்க. எஸ்ஐஆர் ரிட்டையர்மெண்ட் அதாவது நாட்டு அளவோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஏடிஎஸ்பியாக கொடுத்தாங்க. என்னுடைய பேட்ச் பண்ணிட்டு ஒரு 60-70 பேர் வந்து எஸ்பி ரேங்கில் வந்து ரிட்டையர் ஆனாங்க. 2024 ஜூனோட முடிச்சு அந்த 87 பேட்ச் வரும்போது அப்போ நீங்கள் எல்லாமே வந்து டபிள்யூ கிரேடோ டபிள்யூ எட்டான்ஸ் இந்த மாதிரி லெவலில் இருந்தீங்க.
அந்த நேரத்தில் ஒருத்தர் எனக்கு தெரியும். பெங்களூர் இருக்கும்போது யார் யார் இருந்தாங்கன்றது எனக்கு தெரியும், எல்லாம் பார்த்துருக்கேன். நான் அதுக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் எல்லாமே நல்லா ஒரு கோஆப்ரேட் பண்ணி நல்லா ஒர்க்கெல்லாம் கற்றுக் கொடுத்து நல்லா இதில் கொண்டு வந்துருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு என்னென்னா, நான் அரக்கோணம் டவுன் எக்ஸ்பெக்டராக இருக்கும் பொழுது அப்போ வந்து அங்கே ஏடபிள்யூபிஎஸ் ஒன்று இருந்ததுங்க. அந்த ஏடபிள்யூபிஎஸில் அப்போ எல்லாம் தெரியாமல் பேட்ச்மெண்ட்ஸ் தான் நிறைய இருந்தாங்க. அப்போ வந்து காட்பாடி செந்தாமரை அக்கால் இருந்தாங்க. காட்பாடி செந்தாமரை அக்கால் இருந்தாங்கம்மா. காட்பாடி செந்தாமரை அக்கால் தான் WSAR இருந்தாங்க. அப்போ ஒரு கேஸ் ஒன்று ரிப்போர்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு வந்து ஷோலிங்கரில் வந்து ஒரு ஏடபிள்யூபிஎஸ் கேஸ் ஒன்று ரிப்போர்ட் ஆகுது. அது சொந்த தகப்பனே தன்னுடைய 3 பெண் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டார் அப்படின்னு. பட் அது வந்து அப்போ இருந்த ஷோலிங்கர் இன்ஸ்பெக்டர் பயப்படுற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இருந்த 79 பேட்ச் டிஎஸ்பி வந்து அவர் எனக்கு தெரியும், எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரம் இருக்கிற எஸ்பி இருந்து டிஏஜி இருந்து எல்லாருமே எங்கிட்ட நல்ல, ஏன்னா அரக்கோணம் டவுனில் வேலை பார்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. பயங்கரமான பிரச்சனைக்குரிய ஏரியா. ஏன்னா அரக்கோணம் 2 பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம் வைஸ் கவுன்சிலர் இருந்தாங்க. மோசமான ஏரியா. அந்த அம்மாவும் தெரியும். அந்த ஏரியாவே நான் வந்து நல்ல நேம் கிரியேட் பண்ணி எனக்கு முன்னாடி ராம்தாஸ் அவங்க இருந்தார். ஆனால் அவரை விட சிறப்பான ஒரு இது செய்து எப்போ போனாலும் அரக்கோணத்தில் ஒரு தனி ஒரு இது இருக்குது. பட் இந்த கேஸில் வந்து நாங்கள் போகும்போது WSA செந்தாமரை, ஜான்சி ராணி அக்கான்னு ஒரு எஸ்எஸ்ஐயாக இருக்கிறாங்க, கிளாரா அக்கா இருக்காங்க, அவங்களும் அங்கே அரக்கோணத்தில் இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் தான் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே உட்காந்து ஷோலிங்கர்லேயே உட்காந்து எல்லாம் டைப் பண்ணி என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கரெக்டாக இது பண்ணி அந்த கேஸில் பக்காவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்போ டாக்டர் வந்து மல்லிகா சிவராஜ் இருக்கிறாங்க. அவங்ககிட்டையும் பேசி எல்லாமே கேஸ் இன்வெஸ்டிகேஷன் சிறப்பான முறையில் அதிகமானது இல்லை. நீங்கள் அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே போட்டு அப்போவே வந்து 50 வருஷம் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த கன்விக்ஷன் அந்த 50 வருஷம் கன்விக்ஷனை இதுவரையும் யாரும் பிரேக் பண்ணதே கிடையாது. ஆனால் அந்த கன்விக்ஷன் வந்து திரும்ப ஹைகோர்ட்டுக்கு வருது. இதில் அப்பீலுக்கு போவாங்க. அந்த அப்பீல்லையும் வந்து பெரிய இதுவாக போகுது. அப்பீலில் போகும்போது மற்ற கேஸ்லாம் வந்து தெரியும். அந்த ஹைகோர்ட்டில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக குறிப்பாக வாதிடுறாங்க. எல்லா கேஸும் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே பெட்டிஷன் அக்செப்டட், பெட்டிஷன் டிஸ்மிஸ், அக்யூஸ்ட் ரிலீஸ் இப்படி வந்து என்னடா இது நம்ம இப்படி இருக்குது அப்படின்னு. அன்னைக்கு என் கூட வந்தவங்க வந்து ஜான்சி ராணிக்கிறவங்க கிளாரா தான் வந்தாங்க. சீட் போட்டு போய் கிராஸ் பண்ணி பண்ணிட்டு, ஏன்னா நம்ம வந்து ஹைகோர்ட்டில் போகும்போது நம்ம நேரடியாக போய் ஜட்ஜு முன்னாடி உட்கார்ந்து நிற்க முடியாது. பிபி கூட தான் இருக்கணும். போய் பார்க்கும்போது பார்க்குறாங்க. இந்த கேஸ் வரும்போது அந்த டிஃபென்ஸ் லாயர் வந்து போட்டு மயிலாட் அப்டேட் பண்ணிட்டு பெரிய இவரோட பேசுகிறாரு. அப்போ பார்க்குறாங்க, அவங்க என்னை பார்க்குறாங்க, வேறு சில ஐநூறுறாங்க. இப்போ 4 வருஷம் ப்ராப்பராக சல்யூட் அடிச்சுட்டு நின்று சீனி பையனோட நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ பார்க்குறாங்க. பார்த்துட்டோடனே ஜட்ஜஸ் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின், டு யூ வாண்ட் டு ஆர்கியூ ஃபார் திஸ் ஹியூமன் அனிமல், இந்த மனித மிருகத்துக்காக நீ வாதாட முடிக்கிறாயா அப்படின்னு யாரை அந்த அட்வொகேட்டை நாட் ரெஸ்பெக்ட் ஆண்டு 10 ஸ்டெப்பில் வெளியே போயிட்டாங்க. அந்த கேஸ் அப்படியே கன்ஃபார்ம் ஆச்சுங்க. இது வரைக்கும் அந்த கேஸை யாரும் பிரேக் பண்ணதே கிடையாது. அது வந்து எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஆனால் அந்த கேஸை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போக்சோ இப்போ தான் வந்திருக்கு. 2012 வந்து 2013 தான் போக்சோ இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த கேஸில் நாங்கள் அந்த கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ போக்சோவில் வந்து இப்போ லாஸ்ட் மந்த் பிஃபோர் பார்த்துட்டு திருநெல்வேலியில் ஹேங்கிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ஹேங்கிங் வந்து எப்போ முடியும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து அடுத்தது அப்பீல் போகணும், இல்லாட்டி அடுத்த பிரசிடென்ட் வெளியே போயிட்டு வந்த பிறகு தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் தகவலுக்காக நான் சொன்னேன், நான் இது வந்து என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லலை. இது வந்து டிஏஜி முதல் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு இதே மாதிரி கான்ஃபரன்ஸ் நான் போகும்போது நார்த் ஐஜி இப்போ கண்ணன் இருந்தார். அப்போ முத்துசாமி டிஏஜி இருந்தார். அவங்களுக்கு முன்னாடி எல்லா எஸ்பி இருக்கிற 10 எஸ்பி 8 எஸ்பி முன்னாடி சொல்லி அப்போ அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த கிளாஸ் நான் எடுத்து இது என்னென்ன பண்ணணும்னு சொன்னோன்னே தேவர் வெரி ஹாப்பி. அப்போ இங்கே திருப்பத்தூரில் வந்து ஸ்ரேயர் உட்கார்ந்து இருந்தாங்க, ஐபிஎஸ் ஆகிறது. அதே மாதிரி சிரண் விருதி ராணிப்பேட்டை இருந்தாங்க. அவங்க நான் பேசும்போது அந்த பர்டிகுலர்ஸ்லாம் வாங்கி அப்போவே அந்த இதில் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துட்டு வடிதிஷை கை பிடிச்சிக்கிட்டாங்க. பயங்கர என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அருமையாக பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. எனக்கு அது ஒரு பெருமை. அதை வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுதான் வேற ஒன்றும் கிடையாது. ஆனாலும் இது ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்காம நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி நல்லா இதாக வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நீங்கள் நல்லா வரணும். அதே மாதிரி இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு மிகவும் நல்ல புத்துணர்ச்சியும் மிகுந்த ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். இது
வந்து நல்லா உங்களுடைய திங்கிங் நல்லபடியாக வளர வைக்கணும். ஆனால் இது மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு நாங்கள் 10 வருஷம் குறைஞ்சிருச்சு, 15 வருஷம் குறைஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் மீண்டும் பழைய இடத்துக்கு போகிறோம், பழைய நீங்க போகிறோன்னு போயிடாது. அது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேங்க. அது அளவோடு தான். நீங்கள் இருக்கும்போது 58 வயசு, ஆனால் இப்போ 60, அது வேறு விஷயம். ஆனாலும் நீங்கள் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அடுத்த இதுலேயும் உங்களுடைய அடுத்த கோல்டன் ஜூப்ளி இல்லை 50வது வருடம், அது இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் வரப்போகுது. அதுலேயும் நீங்கள் இதை விட சிறப்பாக கலந்துட்டு நல்லா உங்களுக்கு எங்கே நடத்தினாலும், தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் நடத்தினாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். போன தடவை நம்ம தேனி மாவட்டம் இவங்க எல்லாமே வந்து அந்த திட்டங்கள் எல்லாரும் ஆமாம்மா நீங்களும் தான்மா சரிம்மா நீங்களும் தான் வந்தீங்க, கையிலேயே காட்டுறீங்க. அதுவே சரி, இத்துடன் நான் பயன்படுத்தி இவ்வளவு செஞ்சுட்டீங்க. மேடத்துக்கு திலகவதி அம்மாவுக்கு ஒரு வீடியோ காலில் கூப்பிட்டு அப்படியே ஒவ்வொருவருக்கும் மாவட்ட வாரியாக உள்ள ஒவ்வொருவருக்கும் நாம் மரியாதை செய்வோம். முதலாவதாக கோகிலா மேடம் அவர்கள் நமக்கு வந்து பிஆர்எஸ்ல நம்ம கூட இருந்து நம்ம கூட ட்ரைனிங்கும் எடுத்தாங்க. நமக்கு வந்து இன்சார்ஜ் இருந்து வார்டனாகவும் இருந்தாங்க. அவங்க நம்ம மத்தியில் வந்து மகிழ்ச்சி. ஒரு மதுரைக்காரியா பொண்ணாட போத்துறேன் வாழ்க்கை போகலாங்க
மீனா அவர்கள் கையாளர்கள். ஒரு பாட்டில் சின்ன பாட்டில் பையன் கிட்ட விட்டு அடுத்தது நம்ம மீனா குமாரே நம்முடைய சுகுணாவுக்கு அன்பு பரிசு வழங்குகிறோம். வந்து சைலண்டா ஒரு ஆள் காவலரை விட வீட்டு இந்த கைட்டு வீட்டுல தாம்பாளத்தை தூக்கிட்டு சாப்பாடை தூக்கி பரமாறி இந்த 81 பேட்சுக்கு உறுதுணையா இருந்து அட்மின் 1 அட்மின் 2 அட்மின் 3 வாங்க தேங்க்யூ மீனா. ஒவ்வொரு முறையும் நாம் ஒன்று கூட நமக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய ஏழை சிசார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அனைவரும் கை தட்டவும் பொட்டை கொடுக்கிறோம். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அவனுக்கு பறக்குது. இல்லை பறக்காது. நம்முடைய குரூப் அட்மின், டீம் கேப்டன், நம்ம ஆர்கனைசர், கோஆர்டினேட்டர் எல்லாத்தையும் முதலாவதாக இருக்க நம்முடைய சகோதரி மல்லிகா அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. நிர்மலா அவர்கள் பொன்னாடை போடுகிறார்கள். நம்முடைய அன்பு சகோதரி திருமதி நிர்மலா சென்னை. எல்லாருக்கும் தெரியும் அவங்க கணவர் வந்து உடல்நலக்குறைவாக இருந்துட்டாங்க. அவங்க கணவர் இருந்த துயரத்திலும் அவருடைய உடல் உறுப்புகளை அனைவருக்கும் தானமாக கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றியவர். அவருடைய அதாவது எத்தனையோ இது பண்ணுறோம், நம்ம யாரையாவது ஹெல்ப் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம். ஆனாலும் கூட அவங்க பிரேக் டேட்டில் டெத்து டிக்ளேர் பண்ண உடனே கொஞ்சம் கூட மனசு தளராமல் தாங்கள் ஒரு இந்த நாட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்கிற எண்ணத்தில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிளட் அதாவது ஆர்கன்ஸ் டொனேஷன் உடல் உறுப்புகளை தானம் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் அது அவ்வளோ கஷ்டத்துலையும் அந்த நேரம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், கிரிட்டிக்கல் பீரியடு. ஆனாலும் அந்த நேரத்தில் அதெல்லாம் ரெடி பண்ணி மற்றவர்கள் முன்கதாரமாக இருந்து வழங்கிய பெருமை அந்த அவர்களுக்கு சேரும். நான் அவங்ககிட்ட நல்லா இருக்கணும் சொல்லி கடவுள் நல்ல இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கான அற்புரிய வேண்டும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். லல்லிமா வாங்க.
நம்ம பேட்சில் வந்து 81ல் பிருந்தான்றவங்க ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. திடீர்னு அவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க. அவங்களோட கண்ணை வந்து அரவிந்த் கண்ணாஸ்பத்திரிக்கு டொனேட் பண்ணிட்டாங்க. அது போக அவங்களோட உடல் ஃபுல்லுமே மதுரை மெடிக்கல் காலேஜில் டாக்டரோட ட்ரைனிங்காக அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. அது எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப நம்ம பேட்ச் அவங்களே வந்து முன்னாடியே வந்து அவங்க எழுதி வச்சுட்டாங்க. நான் எப்போ இறந்தாலும் என்னுடைய கண்ணை வந்து கண்ணாஸ்பத்திரிக்கும் என்னுடைய உடலை வந்து மதுரை மெடிக்கல் காலேஜுக்கும் ஒப்படைச்சிருக்காங்க சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. அதே மாதிரி பண்ணியாச்சு. ரொம்ப நம்மளுக்கு வந்து பெருமையாக நம்முடைய ஒவ்வொரு மாவட்ட வாரியாக டீம் இன்சார்ஜ் வந்து அழைத்து வந்தவர்களை நாம் இப்பொழுது கௌரவிக்கப்படுவோம். தஞ்சாவூர் திருமதி உஷா ராணி வாங்க. நமது அன்பு பரிசு வழங்கப்படுகிறது. இதில் வந்து இந்த பேகு அதில் இருக்கிற திங்ஸ் வந்து நம்ம ஏடிஎஸ்பி சார் அவருடைய ஃப்ரெண்டு வந்து நமக்கு 81 பேட்ச் ஏழை மகளிருக்காக இலவசமாக ஸ்பான்சர் பண்ணி கொடுத்தது. பன்னீர்செல்வம் திருப்பூர் இருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் பேர் அவரும் சரி, அவர் மனைவி பேர் திலகவதி பேர் எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா ஒரு இதில் பார்த்தோம். எங்களுடைய கெட்டுகெதர் வந்து நாங்கள் தேசிய சுற்றுலான்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு 2 மாதமாக நடத்துகிறோம். எல்லாருக்கும் டிஷர்ட் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி எல்லாம் நான் அவங்க சொன்னேன், எங்களுக்கு நீங்கள் இது 8 பேட்சுக்கு நான் இது பண்ண அப்படின்னு சொன்னோடனே ஓகே பிரதர் ஐ வில் டூ அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே பேக் மட்டும் உடனடியாக அனுப்பி விட்டாங்க. அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண் இருக்கும், பேட் இருக்கும். ஏதாவது ஒரு சப்போஸ் என்னை பற்றி ஏதாவது கெட்ட வந்து திட்டணும் எழுதணும் அது மட்டும் இல்லாமல் சொல்ல போனோம்னா என்னுடைய பேட்ச்மெண்ட்டில் சேலத்தில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் ஒரு இது சொன்னேன், இந்த மாதிரி நடத்த போகிறோம் அப்படின்னு. ஏன்னா எங்களுடைய பேட்ச்லேயும் வந்து நான் தான் அதாவது லீகல் அட்வைசர் அதில் இருக்கிற மாதிரி இதில் 350 பேர் குறையாக இருக்கிறோம். அந்த சொல்கிறாங்க அவங்க வந்து ப்ரௌன் சுகரை அனுப்பிவிட்டாங்க. அதுவும் உங்களுக்காக தான் நான் சொல்லிடுறோம். இதெல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். நாங்கள் சொல்லிட்டோம். மிக்க நன்றி. நீங்களே இதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லுங்கள். டீம் இன்சார்ஜ் இந்திரா தேவி, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு பரிசு வழங்கப்படுகிறது. தேங்க்யூமா. அடுத்து ஜெனோவா மதுரை மீனாட்சி அம்மன் ஜெனோவா அவர்கள். இவங்களை பற்றி சில வார்த்தை சொன்னோம். அவங்க சிலதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்க இந்த ப்ராக்டிக்கலாக என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கணும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக மோட்டிவேஷனாக ஃபோனில் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது மதுரை மாநகராட்சி மேயராக இருக்கிறாங்க. மாநகராட்சி மேயர் தப்பா தான் என்னோட டீம் என்னோட கோஆபரேட் பண்ணி நல்லபடியாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜனவா அவர்களுக்கு பொன்னாடை
கை தட்டுங்கப்பா. கேமராவும் நமக்கு போன் மூலமாக எனக்கு மல்லிகா அவர்கள் சில ஆலோசனை வழங்கியிருக்காங்க. அவர்களுக்கும் மிக்க நன்றி சொல்லுங்கள். பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அன்பு பரிசு வழங்கப்படுகிறது. நிர்மலா தேவி தேனி. நிர்மலாவும் மல்லிகா கூட அடிக்கடி பேசுவோம். நிர்மலா தேவியும் வந்து அடிக்கடி மல்லிகா கூட பேசி சில ஆலோசனைகள்லாம் நம்ம வந்து வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் கொடைக்கானல் ஒரு 50 பேர் குரூப் போனோம். ஜெனோவா குரூப் வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வந்து அன்பு உபசரிப்புலாம் செஞ்சாங்க, ஆலோசனை வழங்கினாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம், இதே போட்டது ஜெனோவாவும் நிர்மலாவும். சரிங்க, திண்டுக்கல் எல்லாத்தையும் இணைத்து கட்சியில் ஒன்றிணைத்த சகோதரிகள். அதனால மதுரை திண்டுக்கல் மதுரைக்காரி நாள் பிடிக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் சேனப்பால் கொடுத்தோம். எல்லாம் பேர் தேனி மாவட்டத்தில் முக்கியமான திருமதி நிர்மலா அவர்கள் அவங்க அப்போது எங்களுக்கு நல்ல கோஆபரேட் பண்ணாங்க. கெட்டுக்கதை நடக்கும்போது பண்ணாங்க. மதுரை தேவி ரோட்டில் அவங்க இல்லத்தில் அவங்கள நடத்தி நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தற்பொழுது அடுத்து தேனி மாநகர மேயராக பொன்னத்தாய் திண்டுக்கல். புரிஞ்சது ரொம்ப அன்பா பேசுறாங்க. தேங்க்யூமா. பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அன்பு பெற்று வழங்கப்படுகிறது. தேங்க்யூமா. தேங்க்யூ பொண்ணுத்தாய். அன்பு சென்னை. அன்பும் அடிக்கடி போன்ல ஏதாவது சில விஷயம்லாம் கேட்பாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நம்ம வீரமலைகள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள்.
மாவட்ட ஆட்சியராக இருக்க மணி அவர்களுக்கு அவங்க சாதாரண நினைக்கிறத விட பயங்கரமான குழந்தைகளை விட அவங்க மிகவும் அதிகமாக நேசிப்பது அவர்கள் வளர்க்கும் செல்ல பிராணிகள் மற்றும் தெருவில் செல்லும் நாய்களை கூட மிகுந்த சந்தோஷத்துடன் வளர்ப்பார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா சுனில் உங்களுக்கு தெரியாது, அனிதாக்கா உங்களுக்கு தெரியாது, நம்ம குமார் வளர்க்கக்கூடிய நாய்க்கு நேற்று எவ்வளோ தூரம் போய் பார்த்து அதுக்கு ஒரு தண்ணி கொடுத்து அந்த நாயை ரொம்ப ஆசுவாசப்படுத்தி அந்த நாயை பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய் வராது அது நாங்கள் சொல்ல முடியாது. அப்படி வந்து கடலூருக்கு காலேஜ் பண்ணி நான் வந்து அவங்களுடைய சேவை பாராட்டி ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அன்பா ஒரு பரிசு கொடுத்தாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்கறதுக்கு 100 பரிசு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அவங்களுக்கு பாராட்டு விதமாக கொண்டாடப்படுகிறது. நம்ம மீரா அவர்களுக்கும் அவருடைய கணவர் நம்ம அன்பு சகோதரர் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டப்படுகிறது. ஜிகே மீரா இன்சிலே பாருங்க பெரியதா ஒரு ஜிகே மீரா ஜிகே மீரா படி அவர் வந்து ஏற்படுத்தி வந்தவர் அவருக்கு தான் தெரியும். அவர் சொன்னார் கஷ்டப்பட்டு பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க.
மூன்றாம் பரிசு காதர்வி தஞ்சாவூர். மூன்றாம் பரிசு காதர்வி தஞ்சாவூர். ரேங்க் வாக் முதல் பரிசு ராதா திருச்சி. ரத்னாப்பா சாரி. ரேங்க் வாக் முதல் பரிசு ரத்னா திருச்சி. இரண்டாம் பரிசு சத்யபாமா வேலூர். இரண்டாம் பரிசு சத்யபாமா வேலூர். மூன்றாம் பரிசு லலிதா சென்னை. லலிதா சென்னை. தேவி அவர்கள் நம்ம ஏடிஎஸ்பி சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். சேலம் ஜெயந்தி. நமக்காக பாடுபட்டு இரண்டு சகோதரிகளுக்கும் நாங்கள் நினைவு சத்யபாமா அவர்கள் நம்ம ஏடிஎஸ்பி சார் அவர்களுக்கு சேலம் சார்பாக பரிசு. வேலூர் மாவட்ட சார்பாக நம்முடைய சத்யபாமா அவர்கள் சார் அவர்களுக்கும் மல்லிகா அவர்களுக்கும் மரியாதை செலுத்துகிறார்கள். வேலூர் மாவட்டம் சார். அனைவருக்கும் நன்றி. அமைதியாக இவ்வளவு நேரம் கைது செய்த அனைவருக்கும் நன்றி.